சுகம் இழந்தேன் என்றே நீ சோர்ந்தாலும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். ஆசீர்வாதம் எண்ணுவோம் ஒன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போதும், சிலுவை உனக்கு பளுவாகும் போதும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். ஆசீர்வாதம் எண்ணுவோம் ஒன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். என் பேர் வினயா. நான் பெங்களூரில் இருக்கேன். லாஸ்ட் இயர் சொல்லுவேன் 2012 அந்த இயரில் வந்துட்டு மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு பிரச்சனை இது. அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஓவர் கம் எவ்ரிதிங். ஆண்டவர் என் கூட இருந்திருக்கார். பட் லாஸ்ட் இயர் வந்துட்டு எந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தேன்னா அது யாருமே இருக்காத ஒரு ஸ்டேஜ். டாக்டர்ஸ்கிட்ட நான் வீட்டில் இருந்த அந்த ஒரு நிமிஷமும் எனக்கு தெரியல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஹாஸ்பிட்டலில் சேர வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. அங்கே வந்தப்போ டாக்டர் சொன்னாங்க, ஷீ இஸ் ஒன் மென்டலி அஃபெக்டட் கேர்ள். எப்பயும் அவள் ஓன் வேலையை பண்ண முடியாது. இனிமேல் அவள் இப்படி தான் இருப்பாள். ஒருத்தர் எப்பயும் அவளை கேர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தே இருக்கணும். யாருமே அவளுக்கு இல்லைன்னா அவள் சர்வைவ் பண்ணுறது கஷ்டம். அவளுக்கு லைஃப் ஸ்பேன் கூட சொல்ல முடியாது, எவ்வளோ நாள் இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஷீ மே கெட் இன் டு கோமா அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஹவு த டெட் பாடி ஸ்டேஸ், ஐ வாஸ் ஈக்குவல் டு அ டெட் பாடி. என்கிட்ட சொல்ல வேர்ட்ஸ் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு நாள் என் முன்னாடி உட்காந்து அம்மா அழும்போது எல்லாருக்கும் அது ஃபீல் ஆகும்னா, எங்கள் அம்மா அழுகுறாங்க, அழுவாத அம்மான்னா எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நான் எங்கள் அம்மா அழுந்தது எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவங்க அழும்போது நான் இப்படி பார்த்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருப்பேன். ஐ ஹேட் நோ ஃபீலிங்ஸ். எது மேலேயும் ஃபீலிங்ஸ் இல்லை. சாப்பிடவே மாட்டேன், என்னைக்கும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாமையே உட்காந்துட்டே இருப்பேன். தலை வர மாட்டேன், எழுந்து நடக்க மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்லணுன்னா குளிக்க கூட போக மாட்டேன். அவங்களே கூப்பிட்டுட்டு போய் பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா நான் ஓனாக எதுவுமே பண்ணதில்லை. ஸோ ஒரு நாளும் ஹாஸ்பிட்டலில் என்னை பார்க்க வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் என்னை பார்த்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே பேசுனது என்னான்னு நான் ரிகவர் ஆனப்புறமா நான் ரியலைஸ் பண்ணேன். அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, வினயாக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வெளியே நிறைய பேர் இதை யாரான பார்த்தாங்கன்னா லெட் தெம் ரியலைஸ் தட் ஐ எம் காட்ஸ் டாட்டர். பிகாஸ் அவங்களோட இருக்கிறவங்க யாருன்னு தெரியல, என்னோட இருக்கிறவங்க பெரியவர். நாங்கள் என்ன பண்ணோம், இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சண்டேஸில் ஈவினிங் ப்ரேயர் பார்த்துருந்தோம், 8:30 ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் பார்த்துட்டு இருக்கும் போது அதில் வென்யூ கொடுத்தாங்க. வென்யூ கொடுக்கும்போது அதில் சொன்னாங்க, இங்கே பெத்தஸ்தாவில் ப்ரேயர் இருக்குது, யாருக்கு வேணும் அவங்க வாங்க. சரி, நான் 7 இயர்ஸாக எங்கள் பார்ட்னராக இருக்கேன். ஒரு நாள் கூட நான் அங்கிளோட ப்ரேயர் டைரெக்டாக அட்டென்ட் பண்ணதே இல்லை. அங்கே சொன்னாங்க, தட்ஸ் அ ஃபேமிலி பீப்புள், எவ்ரிபடி மே கம், எல்லாருமே வருவாங்க, ஸோ வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அங்கே எப்படியோ பால் அங்கிள் வராங்க, இவாஞ்சலின் ஆண்டி, ஸ்டெல்லா ஆண்டி எல்லோரும் வராங்க. சரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நானே போய் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டு வந்துட்டு அம்மா என்னை கூப்பிட்டுட்டு போனாங்க. போகும்போது கூட நான் ஒரு மாதிரி நார்மலாகவே இல்லை. அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஐ வாஸ் நாட் நார்மல்.
நான் எப்படி இருந்தேன்னு ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டெல். பிகாஸ் அதை கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த ஒரு ஃபீல் அங்கே இருக்கும். அதை வெளியே சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நிலைமையில நான் இருந்தேன். யார் பார்த்தாலும் சிரிக்க மாட்டேன், யார் பார்த்தாலும் பேச மாட்டேன், யாரை பார்த்தாலும் எனக்கு கோவமாகவே வரும். அவங்கள பார்த்தா பிடிச்சி அடித்து ஏதோ பண்ணிடலாம் அவங்கள, அந்த எக்ஸ்டென்ட்க்கு கோவப்படுவேன். யார் என் மம்மியே அப்படி பண்ணுவேன். அண்ணா இருக்கான், அண்ணா வரும்போது அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அவன் வீட்டுள்ள வந்தான்னு நான் ரூம்ல போயிட்டு கதவு சாத்திடுவேன். அவனை பார்க்கவே பிடிக்காது எனக்கு. அவன் வந்துட்டு பாசிஃபை பண்ணுவான். ஏம்மா இப்படி பண்ற, என்ன ஆச்சு, ஏதோ ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நீ யார் எனக்கு கேட்கறதுக்கு. இப்படியெல்லாம் அவனையும் திட்டு இருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் வந்தா ஓடி போய் ரூம்ல ஐ யூஸ் டு கெட் புட் லேட்ச். அப்படி நான் அங்கே போகும்போது கூட நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரேயர் ஸ்டார்ட் ஆக அப்போ அங்கிள் வந்தாங்க. பால் அங்கிள் வந்துட்டு ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க இன்னும் எனக்கு அவங்களோட அன்னைக்கு சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தை என்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கு. அவங்க அன்னைக்கு அங்கே பண்ண ப்ரேயர் எனக்காக ஆண்டவர்கிட்ட. அவங்க சொன்னாங்க, இங்கே வந்திருக்கிறவங்க மனசு உடந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் உயிர் வாழ்றது வேண்டாம், இருக்கிறதே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க, போதும் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மரண இருள், darkness of death, மரண இருள், darkness of death. நீங்கள் கூட ஒருவேளை இதே நிலைமையில் வந்திருக்க. Maybe you have come here in similar situation. ஆனால் இயேசு சொல்லுகிறார், But Jesus says, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light of the world. உனக்கு இருள் இருக்குதும்மா, Daughter, you have darkness, ஆனால் நான் ஒளியாய் இருக்கிறேன். but I am your light. நீ எழும்பி பிரகாசிக்கும்படி என்னுடைய வெளிச்சத்தை உனக்குள் நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, I am putting my light into your dark life so that you shall arise and shine. இப்பொழுது அதற்காக இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். To do that, Jesus has come. அவருக்குள்ள இருக்க வெளிச்சத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். He will take his own light and put it into your life. உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும். Your darkness shall become light. கவலைப்படாதீங்க. Don't be worried. அப்புறமா அவங்க ப்ரேயர் பண்ண எனக்கே தெரியாம ஐ ஸ்டார்டட் பிகமிங் ஹோலி ஸ்பிரிட்குள்ள நிரம்பி ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு மூமெண்ட், பிகாஸ் ஐ ஸ்டார்டட் வீப்பிங் லாட் அண்ட் லாட். ஒரு மாதிரி புதிய ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுது. எனக்கு மைண்ட்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அங்கே இம்மீடியட்டா எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. மைண்ட்ல நான் ரிஃப்ரெஷ் ஆகிற ரிசல்ட். சரி, அதெல்லாம் ஆச்சு. ப்ரேயர் முடியறதுக்குள்ள நானே எனக்குள்ள அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங். அம்மா என்னை பார்த்துட்டு, நீ வந்தப்போ எப்படி இருந்த, இப்போ மூஞ்சி எல்லாம் என்ன கலையா மாறி இருக்கு அப்படின்னு அங்கே கேட்டாங்க என் மம்மி. நான் சொன்னேன் இப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆயிட்டேன். அப்புறமா க்யூவில் போகும்போது எங்கள் பக்கம் ஸ்டெல்லா ஆண்டி உட்காந்துருந்தாங்க. நான் நினச்சேன், ஆண்டி என்னை தொட்டா போதும், எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க போயிடுவாங்களோ என்னாவோ, ஆனால் அவங்க என்னை தொட்டா போதும், அவங்க எனக்காக ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், இன்னைக்கு நான் ஆண்டவர் என்னை தொடுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சி க்யூவில் போகும்போது ஆண்டி என் மேலே தலை மேலே கை வச்சு ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்க அப்படின்னு சொன்னதே எனக்கு ஐ வென்ட் டு பீக். எனக்கே தெரியாம அந்த சந்தோஷம் உள்ளத்துல அங்கேருந்து வந்ததே. நான் இந்த பக்கம் வந்தது, என் பேக் ஆஃப் மீ அம்மா இருந்தாங்க. அம்மா வந்துட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா ஆண்டி அப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு தெரியவே இல்லைம்மா. நான் இன்னைக்கும் ஸ்டெல்லா ஆண்டியோட ப்ரேயர் பார்க்கும்போது நினைப்பேன், ஆண்டி எனக்காக அன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தர்கிட்ட ப்ரே பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரேயர் ஆண்டவர் கேட்டு என்னை உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்குவேன். அவங்க அப்படி சொல்லி அனுப்புனதும் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் நல்லா ஆயிட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அங்கே வந்துடுச்சு. இனிமேல் என் லைஃப்பில் எந்த ஃபெயிலியர்ஸ் இருக்காதுன்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபேத் எனக்கு வந்துடுச்சு. அன்றைக்கி போய் பெத்தாஸ்டாவில் சுற்றி பார்த்து வந்துட்டோம். பெங்களூருக்கு வந்த நெக்ஸ்ட் டே நான் டாக்டர்ஸ் எனக்காக கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரி எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இருந்துச்சு. நான் ஒரு 2 வாட்டி சிரித்தேன். 2 வாட்டி அம்மா அம்மா இது என்ன பண்ணலாம், ஃப்ரேம் போட்டு வைக்கலாமா? அம்மாவுக்கு சொன்னாங்க ஒரே வார்த்தை, கிழிச்சு போட்டுடலாம். நான் சொன்னேன், ஆமாம் கிழிச்சு போட்டுடலாம். அதோட பேட் இன்சிடென்ட் எங்கள் லைஃப்பில் நடந்தது. டாக்டர்ஸ் இல்லை, அந்த டாக்டர்ஸ்க்கும் டாக்டர் என் ஏசப்பா, இனிமேல் எந்த டாக்டர்ஸும் வேண்டாம் எனக்குன்னு சொல்லி அன்னைக்கு கிழிச்சு குப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் கூட வைக்கல. அந்த குப்பையை கேபேஜ் டிஸ்கார்டர் இருக்குது, அங்கே போட்டுட்டு வந்துட்டோம்.
ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஜீசஸ். அது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாமே அவருக்கு தான் ஃபஸ்ட்டு. அண்ட் ஐம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு பால் தினகரன் அங்கிள், ஸ்டெல்லா ஆண்டி, இவாஞ்சலின் ஆண்டி. ஐம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ ஆல். தேங்க் யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ ப்ரே ஃபார் அஸ். தேங்க் யூ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, குடும்பத்தின் மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே என் வாழ்த்துதல் கூறுகின்றேன். இன்றைக்கு நாம் மிக மிக முக்கியமான காரியத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதம், அதாவது மே மாதம் நாம் துவங்க இருக்கிறோம். we are going to enter into that month. அதாவது அந்த மாதத்திலே நம்ம உள்ளே போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க கையெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா எனக்கு தெரியும் நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று. இன்னும் சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய கிருபையினாலே புதிய மாதத்திற்குள்ள புகும் பொழுது இந்த விதமான நம்பிக்கை, எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டும். சங்கீதம் 57 முதல் 2 வசனங்களிலே அதை வாசிக்கிறோம். அங்கு 3 காரியங்களை வாசிக்கிறோம். தேவனே எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. இதுதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அண்டிக் கொள்ளுதல். சங்கீதம் 2:12 அப்படித்தான் சொல்லுகிறது, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் இந்த மாதம் பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாற வேண்டுமே. அதற்காகத்தான் இந்த செய்தி, அதற்காகத்தான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வசனத்தின்படி ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவனே எனக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலத்தை நாம் பற்றி கொள்ளுகிற ஒரு காரியம்தான் அண்டிக் கொள்ளுகிறது. கோழி பாருங்க, கோழி போகுது, குஞ்சுகள் எல்லாம் கூடயே போகுது. ஒரு ஆபத்து வருகிறது, ஏதோ ஒரு பருந்து வருகிறது, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது என்றால் கோழி அதை அறிந்து என்ன செய்கிறது? தன் பிள்ளைகளை ஒரு சத்தம் போடும், கொக் கொக் என்று சத்தம் போடும். உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யும்? உளுந்து அடிச்சு ஓடி வந்து செட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள்ளும். இதுதான் அண்டிக் கொள்ளுகிறது. இதான் அண்டிக் கொள்ளுகிறது. அந்த சத்தத்தை கேட்காம ஏதாவது ஒரு கோழி அங்கங்க போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பறந்து வந்து அல்லது எதிரி, ஏதாவது ஒரு எதிரி வந்து அதை எடுத்து சாப்பிட்டு போயிடும். அப்படித்தான் நாம் செய்வோம். இந்த மாதம் நாம் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு பழக்கம். இது ஒவ்வொரு நாளும், இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, வருடம் முழுவதும், ஆயுள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆகவே பிரியமானவர்களே, அண்டிக் கொள்ளுகிறது என்றால் என்ன? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல எல்லாவற்றையும் சமர்ப்பிப்பது. விசேஷமாக நமக்கு கவலை, பாரம், இதை நம்ம அழுத்துகிறது. சிறிய கவலையும் நாம் பெரிதாக்கி கொள்ளுகிறோம். ஒரு சமயம் ஒரு அம்மா சொன்னாங்க, யாரோ எங்க வீட்டுல சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, அவங்களாத்தான் இருக்கும், இவங்களாத்தான் இருக்கும் என்று பலரை சொல்லி அவர்களே நினைத்து கொள்ளுகிறார். அதனால்தான் எங்க வீட்டுல இப்படி கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். என் புருஷன் நன்றா இருந்தார், இப்பொழுது என்னிடத்துல பேசுவதில்லை, வருவதில்லை, யாரோ என்னமோ பண்ணி வைத்துட்டார், சாப்பாட்டுல எந்தையோ கலந்து கொடுத்துட்டாங்க. வீணான பயங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 41:10 பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயத்துல என்கிட்ட கொடுத்துரு, எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணி என்னிடத்தில் கொடுத்து விடு, நீ சுமக்க வேண்டாம். பிலிப்பியர் 4:6-7 அப்படித்தான் சொல்லுகிறார். அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். எப்படி சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எனக்கு அருமையானே, ஆகவே இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவரை அண்டிக் கொள்வது. நீங்க எவ்வளவு தூரம் அவரை அண்டிக் கொள்கிறீர்கள் யோசித்து பாருங்க. இந்த மாதம் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக உங்களை ஒப்படைங்க. பாருங்க, தாவீது எப்படி அண்டிக் கொண்டான்? சங்கீதம் 55:17 வாசிக்கிறோம், அந்தி சந்தி மதியம் 3 வேளை. 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க, அதிகாலையில். 63ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க, இரவில் படுக்கையில். எந்த நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை அண்டிக் கொண்டான்.
ஒரு ராஜாவா இருக்கிறது லேசான காரியமா? அப்படி நீங்களும் பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது உங்க உத்தியோகத்துல எதிரிகள் வரமாட்டாங்க. எதிரிகள் வந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் முன்னால போவார். அதான் சொல்றாரு ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகளை செவையாக்கும். ஆபீஸ் போகும்போது ஜெபம் பண்றது கிடையாது. காலையில் நல்லா அழகா தூங்கிட்டு 8 மணி வரைக்கும் நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு, குளிச்சும் குளிக்காமலையும் ட்ரெஸ் பண்ணிட்டு, பவுடர் போட்டு சென்ட் போட்டு ஆபீஸுக்கு போக வேண்டியது. ஏன் பிரச்சனை வராது? உங்களுக்கு முன்னால அங்கே பிரச்சனை காத்திருக்கும். அந்த பிரச்சனைக்கு வேற யாரையாவது பிடிச்சி இழுத்து அவங்க தான் இதனால தான் வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, நினைக்காது. எப்பொழுதும் சங்கீதம் 121 நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். ஆயிரக்கணக்கு நேரங்களிலே இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அழகான சங்கீதம். என்ன செய்யணுமா? எனக்கு உத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும். காலையில தாவீது செய்தால் நீங்களேன்னு செய்யக்கூடாது, நான் ஏன் செய்யக்கூடாது? அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், என் கணவர் ஆரம்பத்துல திருமணமான புதுதிலேயே பார்த்திருக்கிறேன். 6:30 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜபம் முடித்த பிறகு பைபிளையும் கைமாய் தூர போயிடுவார் தனியா. 6:30 8:30 வரைக்கும் ஒன்னும் அவர்கிட்ட பேச முடியாது. அலோன் வித் காட். அருமையான பெரிய பதவியில் இருக்கிறவர்களே, அல்லது சின்ன வேலை செய்கிறவர்களே, பிஸ்னஸ் செய்கிறவர்களே, அல்ல குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவர்களே, பிள்ளைகளே, நீங்க எப்படி தேடுறீங்களா? இந்த மாதம் முழுவதும் ஒரு தீர்மானம் செய். ஆண்டவரே, அதிகாலையில் நான் தேடுவேன், உண்மை தேடிட்டு தான் நான் அலுவலகம் போவேன். சிலர் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறதுனா என்ன, ஜெபம் பண்றதுனா என்ன? ஒரு சமயம் ஒரு வாலிப பெண், ஆண்டவரை பற்றி அதிகம் தெரியாது, அவள் இடத்துல வந்தாள் ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள. நான் சொன்னேன், அற்புத சுகம் கொடுக்கறது ஆன்டி தினகரன் இல்லம்மா, என் கையில ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுவேன், அவ்வளவுதான், அவர் வந்து உனக்கு பதில் கொடுப்பார், ஆனா நீயும் கூப்பிடணும், நான் மட்டும் கூப்பிட்டா பத்தாது என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? ஏம்மா, எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது. அப்ப நான் சொன்னேன், நீ என்கிட்ட இப்ப பேசுனிய, அதுதான் ஜெபம். என்கிட்ட உன் காரியெல்லாம் சொன்ன இல்ல, அதே போல ஆண்டவர்கிட்ட சொல்லு, இதுதான் ஜெபம். அதனால தியானமும் ஜெபம் பண்ண தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்லாதீங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. அன்னாள், சாமுவேலின் தாயாகிய அன்னாள் தன் மன கிளேசத்தை எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றினாள். இந்த உலகத்துல உங்க கண்ணீரை, உங்களுடைய கூப்பிடுதலை கேட்க ஒரே ஒருவர் தான் உண்டு. மனுஷன் கேட்க மாட்டாங்க, மனைவி கேட்க மாட்டா, புருஷன் கேட்க மாட்டார், பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள், ஃப்ரெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்திருப்பார். அவர், நான் உன் செய்தியெல்லாம் கேட்கிறேன், உன் கஷ்டத்தெல்லாம் கேட்கிறேன், கிளேசத்தெல்லாம் கேட்கிறேன், என் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல் ஊற்றி விடு. புலம்பல் 2:19 அப்படி சொல்லுது. ஊற்றுங்க தினம், ஒவ்வொரு நாளும் 31 நாளும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். யோபு பாருங்க, எவ்வளோ கஷ்டம், எல்லாம் இழந்தான், சுகத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். ஆனால் அவன் சொன்னான் யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும். 23:10 என்ன சொன்னான்? சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன், I will glitter as gold. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் அப்படி மாறப் போறீங்க. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக இருக்க போகுது. அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எல்லாம் செய்து முடிப்பார். திருமணம் நடக்கணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆச்சரியமா அற்புதமாய் நடத்துவார். பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். இந்த மாதம் யார் யாருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பிரசவ நேரத்தில் இருக்கிற சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வயிற்றில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஜெப வேளையில கர்த்தர் உங்களை தொடுவார். இன்னும் கடன் பிரச்சனையிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களே, கர்த்தரை தேடுங்கள். இப்பொழுது நம்ம முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து அவரையே நம்புங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போகுது. 31 நாட்களும் ஒவ்வொரு நாளும் எல்லா நஷ்டங்களையும் அவர் லாபமாக மாற்றி போடுவார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, ஆசீர்வாதத்தின் ஊற்று நீர்தான், எங்கள் அடைக்கலம் நீர்தான்.
உண்மையின்றி எங்களுக்கு வேறு வழியே கிடையாது சுவாமி. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் தங்கள் சுய பலன், தங்கள் சுய ஞானம், தங்களுடைய சுய சக்தியை நினைத்து ஏனோதானோ என்று உம்மை தேடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் மண்டி இழுத்துக்கொள்ளும். யார் யார் உம்மை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், அடிமைத்தனங்களினால் சூழப்பட்டிருக்கிறார்கள், அந்த அடிமைத்தனங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். வெளியே வருவதாக அந்த போல்லாத அடிமைத்தனங்கள் ஒவ்வொன்றும் குடி, வெறி, வெச்சாரம், கெட்ட சிந்தை, கெட்ட எண்ணங்கள், பொறாமை, எரிச்சல், கசப்பு யாவும் வெளியிலே வருவதாக இப்பொழுது உடைய வல்லமை அதை செய்வதாக சுவாமி. இந்த மாதம் மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டாண்டு காலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, யார் யாருக்கு திருமணம் நடக்க போகிறதோ இந்த மாதத்தில் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரங்களை வையும்ப்பா. இந்த பிள்ளையுடைய திருமணம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே நிறைவாய் இருக்கட்டும், ஒன்றும் குறைபடக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே, அப்படியே குறைவுபடாதபடி உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் சுவாமி. பிரசவ நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற சமயம் ஒரு பிரச்சனையின்றி ஆண்டவரே நீரே பெற பண்ணுகிறவர் என்பதை நீ விளங்க செய்யும். ஆசீர்வதி. காம்ப்ளிகேஷன் எல்லாவற்றையும் சபிக்கிறேன். எல்லாம் நார்மலாக மாறுவதாக, பொசிஷன் நார்மலுக்கு வருவதாக ஆண்டவரே. குழந்தை பொசிஷன் நார்மலுக்கு வருவதாக எல்லா குறைபாடுகளும் மாற்றி பலப்படுத்தும். பிள்ளைகளுடைய பிபி, சுகர், இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி அவர் சுகமாய் பிரசவிக்கட்டும். இன்னும் ஆண்டவரே பற்பல வியாதிகளினால் ஐயோ எனக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குமோ தெரியலையே என்று கவலைப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை நீ தொடும் ஆண்டவரே. உடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி, ஒவ்வொரு அவயவம் ஆண்டவரே உம்மால் தொடப்படுவதாக, உம்மால் சுகமாக்கப்படுவதாக, குணமாக்கப்படுவதாக. இந்த கேன்சர் வியாதியோ, டிபி வியாதியோ, ஆண்டவரே தைராய்டு வியாதியோ, கட்டிகள் முழுவதுமாய் வியாதி என்னவா இருந்தால் உடைய வல்லமை இறங்குவதாக. ஆக்சிடென்ட் ஆகி கால் நொறுங்கி போயிருக்கிறதே, எனக்கு விடுதலை உண்டா, எவ்வளவு நாள் இப்படி படுத்திருக்க வேண்டும் என்று கவலைப்படுகிற நம்முடைய மக்களுக்கு இந்த நாளிலே விடுதலையை தாரும். உடைய வல்லமை இறங்குவதாக. மக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கடன் பிரச்சனையிலே தவிக்கிறேனே, கர்த்தர் எப்படி என்னை விடுதலையாக்க போகிறார் என்று கவலையோடு இருக்கிற மக்களுக்கு அற்புதமாய் விடுதலை தாரும். மிரக்கல் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதே போல அப்பா, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, புருஷனோடு சண்டை, பிரிந்து வந்திருக்கிறேனே, என் மனைவி சரியாகவே என்னை நடத்த மாட்டேன் என்கிறாளே, பெருமையா இருக்கிறாளே, தன் வீட்டையே நினைத்து கொண்டிருக்கிறாளே என்று கவலைப்படுகிற புருஷன்மார், மனைவிமார் அவரவர் கஷ்டங்களை எல்லாம் இடத்தில் சொல்லுகிறார்களப்பா. நீர் கேட்டதிலிருந்து விடுதலை தாரும். நீர் வந்து பிரவேசியம் ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசியம். உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக ஆண்டவரே. எல்லாரும் இந்த மாதம் முழுவதும் உமக்குள்ளாக கலிகூறச் செய்யும். பரிசுத்தாவின் சந்தோஷத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உம்முடைய அன்பு, உம்முடைய ஐக்கியம் இறங்குவதாக. சகல நன்மைகளினாலும் வாக்கியங்களினாலும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அனுப்புகிறேன். நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.